ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது உங்களை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வெறுத்த நபர் கூட மனமுருகி உங்களை காதலிக்க வைக்கக்கூடிய ஒரு காமதேவர் மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம், ஒளிவு முறை இல்லாமல் சில உண்மைகளும் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓம் காமதேவாய நம அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மட்டும்தான் காமதேவ மந்திரம் நடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா இது காமதேவரோட மந்திரமே கிடையாது. அவருடைய பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மந்திரங்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெய்லி ஒரு 108 தடவை நம்ம சொன்னா போதும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு மந்திரங்களுக்குமே ஒவ்வொரு முறையில அந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணணும். அந்த முறையில நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பலன் அளிக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த காமதேவரோட மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க 2 பேர் பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலும், ஆனா அவரோட மனதுல உங்களை பத்தி லவ் இருந்திருக்கு. அவரோட லவ் வேற யாரு மேல, இப்ப நீங்க லவ் பண்ற அந்த பையன் பாத்தீங்கன்னா வேற பொண்ணை தேடியோ இல்ல அந்த பொண்ணு வேற பையனை தேடி போயிட்டாங்க, மனசுல இப்ப வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இது பலன் அளிக்காது. அவங்க மனசுல வேற யாருமே இல்லைன்னா கண்டிப்பா இது பலன் அளிக்கும். இந்த பலன் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விரும்பின அந்த நபர் திரும்பி உங்களை காதலிக்க ஆரம்பிப்பாங்க, மனமுருகி காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த காதல் உங்களுடைய திருமண வாழ்க்கையில போய் முடிகிற அளவுக்கு இது சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஜஸ்ட் வேலையே செய்ய மாட்டேங்க, நான் கஷ்டமே படமாட்டேன், ஒண்ணுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது டக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒர்க் ஆகாது. நான் கஷ்டப்பட தயார், நான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் நான் பட தயாருங்க அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் எங்களுக்கு நடக்கணும் தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நபருக்கான வீடியோ இது இல்லை. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. முதல் விஷயம், காமதேவர்னா யாருன்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். மோஸ்ட் ப்ராபப்லி 90% தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். காமதேவருங்கிறது யாருன்னா, இவங்க ஒருத்தர் கிடையாது. காமதேவருங்கிறது அவரோட மனைவி ரதியோட சேர்ந்தவங்க தான் காமதேவர். இவங்க பார்த்தீங்கன்னா அன்புக்கு, காதலுக்கு, காமத்துக்கு, நேசத்துக்கு நம்முடைய ஹிந்து புராணங்கள் படி நம்ம வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். இந்த தெய்வத்துக்கு, அதாவது இவங்களை தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு வகையில் சொல்ல போனால் இவங்க பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் கிடையாது. தெய்வங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் சேர்ந்தவங்க தான் இந்த காமதேவர். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசாக போகும், நான் விட்டுறேன். ஸோ இவங்களுக்கு கோவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோவில் இருக்குது. இந்த கோவில் நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். அப்படி தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கோவிலில் போய் வழிபாடு முறைப்படி வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் திண்டுக்கல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அருகே இருக்கக்கூடிய தாளக்கொம்புங்கிற ஒரு ஊர்ல சவுந்தரராஜ பெருமாள் கோவில் இருக்கு. அந்த பெருமாள் கோவில நீங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணியே தீரணும். அப்பதான் உங்க காதல் முழுமையான வெற்றி அடைய ஆரம்பிக்கும். அடுத்தது என் ஃப்ரெண்டு ஒரு இடம் சொன்னாரு, நான் அதை ஒன்றும் செக் பண்ணல, டைரக்டா உங்களுக்கு சொல்றேன். அரகலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல காமேஸ்வரர் கோவில் இருக்காமா. இது பாத்தீங்கன்னா சிவனுடைய திருத்தலம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, என் நண்பர் சொன்னாரு. ஓகே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இதை பிரயோகம் பண்ணக்கூடிய முறை எப்படின்னு கேட்டேன். முதல்ல பாத்தீங்கன்னா தினமும் நீங்க குளிக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். அசைவ உணவு கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாது. அசைவ உணவு ஏன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை கேட்காதீங்க. அசைவ உணவு எடுக்கும்போது உங்களோட மனம் ஒரு நிலையில் இருக்காது, உங்களோட டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அசைவ உணவு எடுத்துக்கூடாது. குறைஞ்சது மினிமம் 48 நாட்களாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விரதம் இருந்து செய்யணும். விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறது பேர் விரதம் கிடையாதுங்க. மன கட்டுப்பாடோட இருக்கணும். மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதளவுலும் கூட யாருக்குமே எந்தவித துரோகமும் தீய எண்ணமும் நினைக்க கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதுமானது. உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தைகளா இருக்கணும். உங்களை ஆப்போசிட் ஒருத்தர் பயங்கரமா திட்டா கூட நீங்க பொறுமையா அமைதியா அவருக்கு நல்லபடியா தான் சொல்லணும். மனதளவுலும் கூட பாத்தீங்கன்னா நீங்க நல்லது மட்டும்தான் சொல்லணுமே. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை ஒண்ணு நீங்க காலையில சொல்லலாம் அல்லது மாலையில சொல்லலாம், அது உங்க விருப்பம். நீங்க காலைல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி காலைல சொல்லிட்டு வாங்க. மாலையில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி மாலையில சொல்லிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடணும். அதுக்கு மேல உங்களுக்கு பசிக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க பால், பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அந்த ஒரு நேர சாப்பாட்டுலயுமே பாத்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம், மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய உணவுகள் சேர்க்காம சாப்பிடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பத்தியம். முடிஞ்சளவுக்கு பாத்தீங்கன்னா பெண் வாடை ஆண் வாடை படாமல் பார்த்துக்கோங்க. அதையும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே காதலுக்கா பண்ண யார் கல்யாணம் இருக்காது. ஸோ பிரச்சனை கிடையாது. அதனால இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள அப்புறம்
பாய்ஸ்க்கு சொல்லிடுற பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஸ்மோக்லேருந்து எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் உங்களோட மூளையும் மனதையும் குழப்பக்கூடிய விஷயங்கள், உங்களை நெகட்டிவாக ஆக்கக்கூடிய விஷயங்கள் இன்க்ளூடிங் டிவிஸ்லாம் கூட டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ரொம்ப லவ் சாங் கேட்கறது, இந்த மாதிரிலாம் உங்களை டிப்ரெஷன் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணும். அதாவது 4:30 6 மணிக்குள்ளார பண்ணும். குளிச்சுட்டு உடல் மற்றும் மன சுத்தத்தோட பண்ணும். எப்படி பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா நிமிர்ந்து உட்காரணும். நிமிர்ந்து உட்காரும்போது உங்கள் கழுத்து முதுகு தலை நேராக நிமிர்ந்து இருக்கணும். உங்கள் கைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முத்திரை, சின் முத்திரையோ உங்களுக்கு எந்த முத்திரை தெரியுமோ அந்த முத்திரையை வச்சுட்டு நல்லா அமைதியாக உட்காந்துட்டு தரையில் ஏதாவது ஒரு ஃப்ளோர் மேட் போட்டுட்டு அந்த ஃப்ளோர் மேட்டு மேலே உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்த பிறகு கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உருவத்தை உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தணும். உங்கள் மனக்கண்ணில் அதை கண்ண மூடி அவங்க உருவம் உங்களுக்கு தெரியலனா ஏதாவது ஃபோட்டோவில் பார்த்து மைண்டு கொண்டு வாங்க. உங்கள் மனக்கண்ணில் நிறுத்தின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காமதேவரோட காதல் வசிய மந்திரம் நீங்கள் சொல்லணும். இது ஒரு காயத்ரி மந்திரத்து மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓம் கம் தேவ வித்மகே ரதி பிரித்தியாதி தீமகி தன்னோ அனங் பிரச்சோதியாத். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 108 முறை நீங்கள் சொல்லணும். முதல் நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1008 முறை சொல்லணும். முதல் நாள் நீங்கள் 1008 முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ எர்லியராக பண்ணிக்கோங்க. அந்த டைம்குள்ளே முடிக்கணும் அவசியம் கிடையாது. இதை ஆரம்பிக்கக்கூடிய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் ஆரம்பிக்கணும். அதே போல் 48 நாள் இந்த மந்திரம் நீங்கள் சொல்லி முடித்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா காமதேவரோட கோவிலுக்கு நீங்கள் போய் அங்கே ஒருத்தர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது நீங்கள் 48 நாள் முடிக்கிறதுக்குள்ளாரையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லை அவங்க சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வர ஆரம்பித்திருக்கும். ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகரிச்சுட்டே தான் போகும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆனால் நீங்கள் தினமும் வந்து ஒரே நேரத்தில் கண்டினியூவாக விடாமல் உடல் மற்றும் மனசுத்தோட 48 நாட்கள் சொன்னீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்கும். அதன் பிறகு இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஜஸ்ட் இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தாவே போதுமானது. வேற எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். அங்கே போய் வணங்கிட்டு வாங்க. இதோட பலன் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு நீங்கள் ஒன்றா சேர்ந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ஒரு சிவாலயம் தான், இடி பெருமாள் கோவில். ஸோ 2ல் எது வேணாலும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கையோட பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய அளவு மாற்றமே தெரியும். நான் மந்திரங்களை டெக்ஸ்டாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன்.